உங்க பேர் என்ன பையன்? முகமது ரஃபீக். நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் மலேசியால இருந்து வர்றேன். உங்க ஃபேமிலில இருந்து மொத்தம் எத்தனை பேர் போய் வந்திருக்கீங்க? ஃபேமிலில இருந்து 7 பேர் வந்திருக்கோம். சரி, ஓகே. உங்களுக்கு வந்து 75,000 ரூபாய் பேக்கேஜ்னு சொன்னாங்க. எல்லாரும் என்ன நினைக்காங்கன்னா 75,000 ரூபாய் பேக்கேஜ்ல கூட்டு வராங்க, ரூம் வந்து ரொம்ப தூரமா போட்டுருவாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் பேசும்போது அப்படிதான் ஃபர்ஸ்ட் கேட்டீங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நம்ம சர்வீஸ் எப்படி இருந்துச்சு, சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இன்ஷால்லா தெரியப்படுத்துங்க. வந்து நான் என்னுடைய சொந்த நாடு வந்து மலேசியா. ஆனால் இருந்த தாயம் வந்து தமிழ்நாடு, ராம்நாத் டிஸ்ட்ரிக். என் சொந்த ஊரான பனைக்குளத்தில் முதல் ஒரு டிராவல்ஸில் கேட்டேன். அவங்க வந்து 95,000 ரூபா சொன்னாங்க. அப்புறம் ஒரு வாரம் சென்றவங்கள 98,000 ரூபா கேட்டாங்க. நான் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டேன். யதார்த்தமாக ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது பிசிபி டிராவல்ஸ் வந்து 75,000 ரூபா சொன்னாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. 75,000 ரூபாயில வந்து நம்பிக்கை இல்லை. சரியாக கவனிப்பு இருக்காது. ரெண்டாவது தூரமாக தான் ஹோட்டல் இருக்கு என்று நினச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் வந்து பார்த்ததோட சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அராம் பக்கத்துலேயே ஹோட்டலு, எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த டிராவல்ஸு மேன்மேலும் வளர நான் அல்லாஹ்விட துஆ செய்கிறேன். கூட்டிகிட்டு வந்த கைடு எந்த மனக்கசப்புகள் எதுவும் ஏற்படுத்தலை, நல்லபடியாக கவனிச்சா. உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து ரொம்ப திருப்திகரமா இருக்கா பை? அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. விலை குறைந்த விலையில நீங்க கூட்டிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஊர்லயும் அப்புறம் மலேசியாலையும் கண்டிப்பா நம்ம டிராவல்ஸை பத்தி தெரியப்படுத்துங்க பை. இல்லை, நான் தெரியப்படுத்தியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நான் ஊர் போய் சேர்ந்ததோட அவன் என்னிடம் கேட்டுட்டு திருப்பி உங்களை வந்து தொடர்பு கொள்வா. ஓகே பை.